ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் திங்ஸி தமிழ் டாக்கீஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாளுக்கு நாள் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆபத்தும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நம்மளை சுத்தி நடக்குதுன்றத பார்ப்போமா? லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் என்னன்னா, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ்னா யாரு, அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு கவர் ஸ்டோரியாவே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது என்னதான் அப்படி அவங்க சொல்றாங்க, அப்படி அவங்க என்னதான் செய்யறாங்கன்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹேக்கர்ஸ் இவங்க யாரு, எங்க இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் இவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம், இல்லை உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்க நினைச்சாங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களுடைய மெசேஜஸ், நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்க, அதை காலில் என்ன பேசுகிறீங்கன்றதுலேருந்து உங்களுடைய கேமராவிலேருந்து எல்லாத்தையுமே உங்கள் மொபைலில் அவங்களால நினச்சாங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் 2 விஷயம் தான். ஒன்று உங்களோட இமெயில் ஐடி, 2வது உங்களுடைய பாஸ்வேர்டு. இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால. நீங்கள் ஈவன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய மொபைல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கே தெரியாது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்களா? இதுதான் உண்மை. இது பார்த்தீங்கன்னா நானும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர்ஸ் டீமை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமே நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹேக்கர்ஸ் வந்திருந்தாங்க. 2 பெண்களை கூப்பிட்டு வச்சு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அந்த பெண்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ் கேமராலேருந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி, ஃபேஸ்புக் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி காட்டினாங்க. லைவ் டெமோ பண்ணி காட்டினாங்க. பட் அது என்ன ஆப், எதை வச்சு இதை பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சமாவது உஷாராயிருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்மக்கிட்ட தான் சேஃபாக இருக்குது, யாரும் என்ன பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், வீடியோ கால்ஸ் பேசுகிறோம் அப்படின்னு எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடிட்டாங்கன்னா அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மொபைலை சேஃபாக வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் முக்கியமாக யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதனால் இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தற்கொலைகள் நடக்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. 10,000 ரூபா மொபைல் 2,000 ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. 10,000 மொபைல், 30,000 மொபைல், ஐஃபோன் ஆஃபரில் வந்திருக்கு, சாம்சங் ஆஃபரில் வந்திருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு இதை பார்ப்பீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஸோ அதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை தான் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை தான் எடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேக் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி வர ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 99.99% பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆட்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வர ஆட்ஸை நம்பாதீங்க. நம்பி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஜீ தமிழில் மட்டும் இல்லை, தந்தி டிவிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியே காட்டினாங்க. ஹேக்கர்ஸை கூப்பிட்டு வச்சு அது என்ன நடக்கும், என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காட்டினாங்க. ஸோ நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தான வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும், அந்தளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பும் பின்னாடி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் கொஞ்சம் உஷாராக பார்த்துப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறதெல்லாம் என்னென்னா, தயவு செஞ்சு உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தயவு செஞ்சு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்டர்நெட் ஆன்லேயே வச்சுட்டு இருக்காங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத டைம் இன்டர்நெட் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்நெட் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் ஹேக்கர்ஸ் உங்களுடைய மொபைல் ஹேக் பண்ண முடியும், உங்கள் டேட்டாஸை எடுத்துக்க முடியும் அவங்களால. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்றைய வேர்ல்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சராக போயிட்டு இருக்கு. முக்கியமாக பெண்கள் தயவு செஞ்சு ரொம்ப நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். நான் எதுக்காக பெண்களை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இந்த ப்ராப்ளம்னால அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அலர்ட்டாக இருங்க. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃபாக வச்சுக்கோங்க. இன்டர்நெட்டை எப்பவுமே ஆஃப்ல வைங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் எப்போ எந்த வீடியோ அப்டேட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.